வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று தமிழ் மொழியின் சிறப்பினை சிந்திக்க உள்ளது. அன்னை தந்த பாலொழுக, குழந்தை தன் வாய் தேனொழுக, அம்மா என்றழைத்த சொல்லின் முதல் எழுத்தான ஆவை முதலாக கொண்டு மொழியாக விளங்கும் தமிழ் என்று பிறந்தது என்று உணர முடியாத பழமையானது. கல் மண் தோன்றுவதற்கு முன் தோன்றியது, வாளோடு தோன்றியது என்று பழமையின் நிலைமையை தமிழ்மொழி மொழியும். தமிழ் இனிமையானது, கருத்து செறிவு மிக்கது. அது பல்துறைகளின் கருவூலம். மருத்துவம், வானியல், உளவியல், உடலியல், உயிரியல், அதையும் கடந்த ஆன்மீகம் அத்தனையும் தன்னகத்தே கொண்ட தன்னிகரற்ற ஒரு மொழிதான் தமிழ். அத்தமிழ் வையத்தில் உள்ளவர்கள் உணரும் வண்ணம் சொல்லாற்றலால், சொல் அதிகாரம் கொண்டு ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது அது பேச்சு கலையாக மாறுகிறது. தமிழின் இயல்பை பற்றி சொல்லும் பொழுது அது இயல் தமிழாக மாறுகிறது. அதே தமிழின் கருத்துக்களையும் உண்மைகளையும் உளவியலையும் உயிரியலையும் உடலியலையும் ஆன்மாவையும் இறைவனை பற்றியும் எல்லோரும் ஏற்கும் வண்ணம் ஒழுங்கான ஓசையை கொண்டு ராகம், தாளம், பல்லவி, பாவனை, சரணம் கொண்டு உலக மக்களை இசைய வைக்கும் பொழுது அது இசை என்றும், இந்த உலகம் ஒரு நாடகம் என்பதை உணர்ந்து, ஆனால் இந்த நாடகத்தில் நிலையாக இருக்க வேண்டியது உண்மை, அன்பு, அறம், பண்பு, நற்பழக்க வழக்கங்கள் என்பதை உரைப்பதுதான் நாடகத்தமிழ். அது கூத்திலிருந்து மேடை நாடகமாக மலர்ந்து திரையுலகம் வந்து இன்று தொலைக்காட்சியில் தொடர் நிகழ்ச்சிகளாக மக்களுக்கு நீதியையும் அன்பையும் உண்மையையும் தர்மத்தையும் போதித்து உலகில் அமைதி காண முயல்கிறது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஓங்குக தமிழின் தொண்டு, உலகம் அமைதி பெறட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.